வணக்கம் அக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதிய வீடியோ. எல்லோரும் யோசிப்பாங்க எஸ்எஸ்டிடியில் வந்து வேலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், காம்படிஷன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு என்ன சிஸ்டம் இங்கே நடந்துகிட்ருக்கு நான் உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லி தரேன், ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தெரியும் எஸ்எஸ்டிடி வந்து ஒரு ஆல் இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ். எஸ்எஸ்சிஜிடியை விட வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இப்போது இல்லை, ஓகேவா? ஸோ எஸ்எஸ்டிடி வந்து இந்த வருஷம் 2025 வருஷத்தில் வந்து வேக்கன்சி எவ்வளோ போட்டிருந்தாங்க? ஒரு 53,690 வேக்கன்சி போட்டிருந்தாங்க. ஸோ அப்ளிகண்ட் எவ்வளோன்னா ஏறத்தாழ 53 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க, ஓகேவா? ஆனால் எக்ஸாம் எழுத வந்தவங்க ஒன்லி எவ்வளவு 22 லட்சம் பேர், பாதி கூட இல்லை பாருங்கள், 22 லட்சம் பேர். அப்போவே நீங்கள் வந்து 22 லட்சம் பேரை வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க, ஓகேவா, 3,91,000, ஓகேவா, 3,91,000 பேர் தான் எக்ஸாமில் பாஸ் ஆனாங்க. இதில் வந்து 40,000 பேர் வந்து பெண்கள், இதில் வந்து இன்க்ளூட், ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து நெக்ஸ்ட்டு பிஇடி பிஎஸ்டி டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஏறத்தாழ வந்து நம்ம 4 லட்சம்னு எடுப்போம், 4 லட்சம் பேர் வந்து பிஇடிக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பிஇடி பிஎஸ்டி வந்து குவாலிஃபை ஆகுறாங்க ஒன்லி 1,26,000 பேர் மட்டும்தான். புரிஞ்சுதா? 1,26,000 பேர் மட்டும்தான் பிஎஸ்டி கிளியர் பண்ணி நெக்ஸ்ட்டு மெடிக்கலில் இப்போ இருக்காங்க. வேக்கன்சி எவ்வளவு? 53,000 சில்லற, ஓகேவா? ஏஎஸ் தான் 50%. ஓகே, மெடிக்கல் பாஸ் ஆயிடுச்சுன்னா வேலை உங்களுக்கு கண்டிப்பாக உறுதி, ஓகேவா? ஸோ 50% இருக்காங்க இப்போ. இதனால் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டெஸ்ட்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகி நெக்ஸ்ட்டு குவாலிஃபை ஆனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து என்னது வேலை உறுதியாயிடும். 2 பேரில் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்குது இப்போ, ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் மார்க் கொஞ்சம் இதாக எடுத்தாலே, மெரிட்டோட கொஞ்சம் ஆவரேஜ் மார்க்கை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வேலை கிடைக்கும், ஓகேவா? ஸோ பயப்படாதுங்க, கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காலம் எழுச்சி நல்லா ரன்னிங் பண்ணுங்கள், ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் டைமை வந்து எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நீங்கள் ஃபிசிக்கல்லே இது பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸாமை கோட்டை விட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபை நீங்கள் வந்து எக்ஸாமில் ஆகலாம். ஸோ ஃபோக்கஸ் 70% இன் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு 2 மாதம் இல்லை, ரொம்ப ஈஸி. 2 மாதத்தில் நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் முடிச்சிடுவீங்க, ஓகேவா? ஸோ எல்லோருமே வந்து எக்ஸாமில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாமினேஷன் வந்து நவம்பரில் வரப்போகுது. ஸோ அதுக்கு தயாராக இருங்க. அந்த நாமினேஷனை பற்றி அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். என்ன எல்லாமே ஃபுல் கைட்னஸ் எல்லாமே ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்கா, ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.